வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி தலைமையிலான வாக்காளர் அதிகார யாத்திரையில் பங்கேற்க திமுக தலைவரும் தமிழக முதல்வருமான மு.க. ஸ்டாலின் புதன்கிழமை காலை ஒரு தனி விமானம் மூலம் பீகார் செல்ல உள்ளார். இந்த பயணத்தில் கட்சி எம்பி கனிமொழியும் அவருடன் வருவார். வட்டாரங்களின்படி ஸ்டாலின் காலை 7:30 மணியளவில் சென்னையிலிருந்து புறப்பட்டு தர்பங்கா விமான நிலையத்தை அடைவார். காலை 10:30 மணியளவில் அவர் ராகுல் காந்தியுடன் தேசிய நெடுஞ்சாலை 57இல் நடைபெறும் பேரணியில் கலந்து கொள்வார். அங்கு அவர் உரையாற்றுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நிகழ்வைத் தொடர்ந்து ஸ்டாலினும் கனிமொழியும் உடனடியாக திரும்பி மாலை 4:30 மணிக்கு சென்னை திரும்புவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பீகாரில் வாக்காளர் பட்டியலில் சிறப்பு தீவிர திருத்தம் குறித்து திமுக வெளிப்படையாக விமர்சித்து வருகிறது. இது இந்திய தேர்தல் ஆணையத்தின் நியாயமற்ற நடவடிக்கை என்று கூறியுள்ளது. திருத்தச் செயல்பாட்டில் நடுநிலைமையை நிலைநிறுத்த தவறியதாக தேர்தல் ஆணையம் குற்றம் சாட்டியுள்ளது. பீகாரில் கிட்டத்தட்ட 65 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டதை எடுத்துக்காட்டி நீக்கப்பட்டவர்கள் பெரும்பாலும் பாஜகவை எதிர்க்கும் நபர்கள் என்று திமுக குற்றம் சாட்டியது. ஸ்டாலின் கடந்த மாதம் ஒரு அறிக்கையில் சரை கண்டித்து இது பாஜகவிற்கு ஆதரவாக சமநிலையை சாய்க்க வேண்டுமென்றே வடிவமைக்கப்பட்டுள்ளது என்று கூறினார். சமீபத்தில் நடந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பாரபட்சம் என்று கூறியதற்காக தேர்தல் ஆணையத்தை கண்டித்து திமுக ஒரு தீர்மானத்தையும் நிறைவேற்றியது. பீகாரில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்களுக்கு பதிலளிக்கும் விதமாக மாநிலத்தில் இதேபோன்ற பயிற்சியை எதிர்பார்க்கும் வகையில் பூத்நிலை பணியாளர்களின் பங்கை வலுப்படுத்துவதன் மூலம் தமிழ்நாட்டில் தனது சொந்த அடித்தளத்தை தீவிரப்படுத்த கட்சி முடிவு செய்துள்ளது. இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.